From the following table of half-yearly premium for policies maturing at different ages, estimate premium for the policies maturing 63 63வது வயசுல மெச்சூரிட்டி ஆகணும்னா நீ எவ்வளவு பிரீமியம் கட்டணும். இந்த 63 எங்க வருது உங்களுக்கு? 60க்கும் 65க்கும் நடுவுல வருது. ஸோ இது வந்து என்ன யூஸ் பண்ணோம்? பேக்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஏன்னா இது லாஸ்ட்ல வருதுனால. ஸோ பேக்வர்ட் ஃபார்முலா என்னது? xn plus nh equal to ஓகேவா? இதுல ஃபார்முலா எப்படி ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு yn plus n factorial yn plus n factorial n by 1 factorial into del n. ஓகேவா? அதுக்கப்புறம் plus n into n plus 1 plus n into n plus 1 by 2 factorial to del. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு yn, அதுக்கப்புறம் del 1 del n, அதுக்கப்புறம் வர்றது வந்து நமக்கு என்ன வரும்? del ஸ்கொயர் yn del yn, அதுக்கப்புறமா plus n into n plus 1 into n plus 2 by 3 factorial del square cube yn. அப்போ d போயிட்டே இருக்கும் இல்லையா? இதுதான் வந்துட்டு பேக்வர்ட் ஃபார்முலா. இந்த பேக்வர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நாம இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். 60க்கு 70.48 நாங்க 63க்கு எவ்வளவு? சோ இங்க இருக்கக்கூடிய x வந்துட்டு நமக்கு 63 இல்லையா? x n எவ்வளவு? the last value 65. அப்புறமா h ஒவ்வொன்றுக்கும் நடுவுல வந்துட்டு 5. அப்போ x equal to xn plus nh. Or 63 equal to 65 plus n into 5. So 5n equal to 63 minus 65 minus 2. n equal to minus 2 by 5. n equal to minus 0.4. ஓகேவா? இத வச்சிட்டு நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இப்போ டேபுலர் காலம் கண்டுபிடிக்கணும். டேபுலர் காலம் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து தான் இந்த del n yn del n del square n இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ என்னோட வேல்யூ -0.4 அப்படின்றத நம்ம இங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? Now இப்போ நம்ம டேபுலர் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். பாத்தீங்கன்னா 45 114.82 50 96.16 55 83.32 60 74.48 65 68.28. Okay, இப்போ இதை சப்ளை பண்ணோம் 96.16
minus 114.84 will give you minus 18.68. Next 83.32 minus 96.16 will give you minus 12.84. Next 74.48 minus 83.32 will give you minus 8.84. Next 68.28 minus 74.48 equal to minus 6.2. அடுத்தபடியா இதுவும் சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 12.84 இங்க ஒரு மைனஸ் பிளஸ் வந்துடும் பிளஸ் 18.68 will give you 5.84. அதே மாதிரி மைனஸ் 8.84 plus 12.84 will give you 4. Next minus 6.2 plus 8.84 will give you 2.64. அப்புறமா 4 minus 5.84 will give you minus 1.84. 2.64 minus 4 will give you minus 1.36. Minus 1.36 இங்க மைனஸ் என்ன பிளஸ் ஆயிடும் 1.84 will give you 0.48. so இப்போ இதுதான் நமக்கு வந்து yn del yn del square yn del cube yn and del power 4 yn. இப்போ நாம n ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்புறமா இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் சோ இதோட வேல்யூ நம்ம இங்க ஒரு ரிப்போர்ட் வச்சுக்கலாம் yn க்கு 68.28 del yn minus 6.2 del y del power 2 yn 2.64 del power 2 3 yn minus 1.36 del power 4 yn 0.4. இப்போ இதுல இருந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி we have to find out the answer. ஓகேவா? இப்போ இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். क्वेश्चनல 28 இருந்துச்சு ஆனா 0.48 தான். சோ அதுக்கு ரிலவெண்டா எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க எல்லாமே அது ரிலவெண்டா ஒரு 0.2 வந்து மாறும். இங்க இருந்து எல்லாமே 0.2 சேஞ்ச் ஆகி கடைசில 0.48 வந்தது 0.68 ஆ மாறும். क्वेश्चन நம்ம கொடுக்கும்போது அங்க 28 போட்டுருந்தாங்க. அதுக்கு 48. ஓகே நம்ம இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்.
y 63 இல்லையா y எவ்வளோனா x ஓட வேல்யூ 63 ஸோ yn எவ்வளோ 68.48 plus n by 1 factorial n வந்து minus 0.4 by 1 factorial is nothing but 1 into del n. Del n is minus 6. Next plus n into n plus 1 by 2 factorial into del square by 1 2.84. Next 2.84 வந்துச்சா அப்புறமா next minus 0.4 n plus 1 n plus 2 by 3 factorial into 1.16 plus n plus 1 n plus 2 n plus 3 by 4 factorial into 0.68. So இப்போ இதுல இங்க என்ன 0.6 வருமா அப்புறம் இங்க 0.6 2 னா 1.6 இங்க 0.6 1.6 3 னா 2.6 so இப்போ y equal to 68.48 plus minus into minus plus ஆயிடுது 0.4 into 6 2.4 minus into minus plus அதுக்கப்புறமா இங்க minus plus plus அப்போ ஆன்சர்ல மைனஸ் தான் வரணும் மல்டிப்ளை பண்ணா 0.4 into 0.6 into 2.84 into that divided by 2 factorial not 2 so it will give you 0.3408 so first one over second one over third one அடுத்து பாருங்க மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஸோ இங்கேருந்து மைனஸ் அங்கே மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இப்போ 0.4 இன்ட்டு 0.6 இன்ட்டு 1.6 இன்ட்டு 1.16 that is equal to 0.44y44 மல்டிப்ளை பண்ணலாமா 0.4 இன்ட்டு 0.6 into 1.6 into 1.16 0.44544 by
3 factor 3 to the 6. So 0.07424. 0.07424. அடுத்தபடியா இங்க நெகட்டிவ் மைனஸ் பிளஸ் 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 பிளஸ். So the answer is minus. Minus எல்லாமே பிளஸ். இங்கயாவது ரெண்டு மைனஸ் இருந்துச்சு. So இப்போ 0.4 into 0.6 into 1.6 into 2.4 into 0.6 into 1.6 into 2.6 into 0.68 into by 4 factor na 4 3s are 12, 12 2s are 24. 24 will give you 0.028288. 0.028288. So இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 68.48 plus 2.4 minus 0.3408 plus 0.07424 minus 0.028288. $68.48 plus 2.4 minus 0.3408 plus 0.07424 minus 0.028288 will give you 70.585152. இதை நாம அப்ராக்சிமேட் பண்ணோம்னா 70.58 அப்படியே கூட போட்டுக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 70. இது அப்ராக்சிமேட் பண்ணி என்ன பண்ணலாம்னா 70.59, ஏன்னா இங்கே 5 இருக்குது, அதனால 59. ஓகேவா?